கேஸ் வந்து மகிழா கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்குங்க. ஒன்றும் ட்ரையல் டேட் அறிவிக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஆரில் ஆரம்பித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண வரைக்கும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதுக்குண்டான எல்லா ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. பாப்பாவும் ஆடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனைங்கிறத சொல்லியிருக்கேன். அது உலகத்தில் எல்லாருமே கேட்டிருக்காங்க. முறையான விசாரணை எங்களுக்கு வேணும். முறையான அதிகாரியை நியமித்து எங்களையும் ஒன்றும் விசாரிக்கல அப்படிங்கிறபோது அங்கே குற்றப்பத்திரிகையில் எங்களை விசாரித்த மாதிரி போட்டிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் உங்களை விசாரித்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் உங்களை யாரையும் விசாரிக்கவே இல்லை. இன்னும் சரியான தகவல் எங்கிட்ட இருந்து எதுவும் கேட்கவே இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து முறையான அதிகாரியை நியமித்து எங்களை வந்து மறு விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை வந்து வேறு இன்னும் மாற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோன்னு சொல்லி நாங்கள் அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ கவின் அவரையும் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு கூட ட்ரையலுக்கு கூட வரலை இல்லையா? வரல. ஆமாம். எல்லாம் வந்து பணம் பலமும் அரசியல் பலம் தானுங்க. இதுக்கு முந்தைய இருந்த அரசு வந்து சரியான கவனம் செலுத்தியிருந்தால் இந்நேரம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நீதி கிடச்சிருக்குங்க. பொண்ணு எதனால் இறந்தா அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்துக்கே தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பொண்ணு இறந்ததுக்கு காரணம் என்ன, அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட ஒரு இன்றைக்கி வந்து தமிழக அரசு இப்போ புதுசாக ஆட்சி வேறு மாற்றி வந்திருக்கு. அதனால் சரி ரைட்டு நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லித்தான் இப்போ போய் கால்நடைத்துறை அமைச்சர் கமலை வந்து நேரில் சந்தித்து கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து அதிகாரிகள் மாற்றமெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. முறையான எங்களால் முடிஞ்ச சட்டப்படி நியாயமாக என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க சார்? எது உண்மை, எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் இப்போ பாப்பா வந்து 10:30 மணிக்கு கோயிலேருந்து புறப்பட்டுருக்கா. 12:30 மணிக்கு 12:45 எங்களுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி பாப்பா வந்து சீரியஸாக இருக்கான்னு சொல்லி ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகும்போது இடையில இறந்துட்டாங்கிற தகவல் வருது. எதனால் இறந்தா, என்ன மாதிரி மருந்து குடிச்சு இறந்தா, அது எங்கே மருந்து வாங்கப்பட்டது, அதுக்கு இடையில ஏற்பட்ட என்ன காரணம், கோயிலிருந்து நல்லபடியாக வந்த அன்னதானம் வாங்கிட்டு வந்த பொண்ணு என்ன காரணத்தினால வந்து இறந்தான், அந்த ஏதோ ஒரு காரணம் அந்த இடத்துல ஏற்பட்டுருக்கணுங்க. திடீர்னு ஒரு, ஏன்னா திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லை, திடீர்னு நடந்தது. அதனால் அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னா, அவளுடைய ஃபோன் கால்கள், நிறைய ஃபோன் கால் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. யார் யார்கிட்ட பேசுனாங்க, ஃபோன் கால் மறைக்கப்பட்டிருக்குது. ஃபோன் வாங்கினதுலேயுமே வந்து நிறைய, இப்போ பாப்பாவுடைய ஃபோன் எப்படி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க கவின்குமாருடைய ஃபோனையும் வந்து வாங்கியிருக்கணும். அதுலேயும் நிறைய குளறுபடிகள் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாகவே எங்கிட்ட எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கி வாய்ஸ் நோட் போட்டாங்க இல்லையாம்மா, அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க இல்லையாம்மா, அப்போ என்ன சொன்னாங்கம்மா ரிட்டனியா? என்ன சொல்லிட்டு வீட்டிலேருந்து போனாங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்கம்மா அப்படின்னாங்க. கோயிலுக்கு வந்து அப்பா கூப்பிட்டு போகலையானுங்காட்டி, இல்லைம்மா அப்பா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். எப்போவுமே கொஞ்சம் தனியாகவே போவா, தனியாகவே தான் போவா. நாங்கள் போகிற சந்தர்ப்ப சூழல் அமையலைன்னா அவளே போய்க்குவா.